டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. அதாவது 25 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 78.4 அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த சராசரி கால்குலேட் பண்ணும்போது ஒரு மதிப்பெண்ணை மட்டும் 96க்கு பதிலாக 69 மாற்றி எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மதிப்பெண்ணை கரெக்டாக போட்டு சராசரி எடுத்திருந்தா எவ்வளோ வந்துருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்க, நம்ம எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிசி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4 அப்படிங்கிறாங்க. ஸோ எப்பயுமே சராசரி என்ன பண்ணும், எத்தனை பேரோ அது பிளஸ் அந்த சராசரியை பெருக்கிக்கணும். அப்போ 25 இன்ட்டு 78.4 இது அப்படியே பெருக்கணுமா 1960 வரும். சரிங்களா? அந்த மதிப்பெண் ஒரு மதிப்பெண் எப்படி எடுத்துருக்காங்க, 63 மாற்றி எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எடுக்க வேண்டிய மதிப்பெண் பார்த்தோம்னா 96 எடுக்கணும், ஆனால் மாற்றி 63 எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 96 மதிப்பெண் உள்ள வந்தால் எத்தனை சராசரி, எவ்வளோ சராசரி வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சமைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க, தவறான எண்ணுக்கும் இந்த கரெக்டான எண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. 96ல் 69 போச்சுன்னா 27. ஸோ அப்போ இந்த 27 ஆட் பண்ணுங்க, 1987. ஸோ இந்த 1987 அகைன் 25ஆல் வகுத்தோமா 79.48 வரும். அப்போ சரியான சராசரி பார்த்தோம்னா கரெக்டாக அவங்க மதிப்பெண் போட்டு சராசரி படிந்தா 79.48 வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.